பக்கம் 9. நிஜமா. எனக்கு. சிவசங்கரன் ஆனந்த கண்ணீருடன். ஆமாம்டா திருப்பதி. இது உனக்குத்தான். உன் ஆசை நிறைவேற முதல் படி. கார்த்திகேயன் கனிவுடன். ஆமாம் திருப்பதி. இந்த அப்ளிகேஷனை உன் புது போன்ல இன்ஸ்டால் பண்ணி இருக்கோம். இதோ நான் திறந்து உன்கிட்ட கொடுக்கிறேன். கார்த்திகேயன் திருப்பதியின் கையிலிருந்து மொபைலை வாங்கி. தகவல் பரிமாற்ற கழகம் அப்ளிகேஷனை திறந்து. அதை திருப்பதியிடம் கொடுக்கிறான். கார்த்திகேயன் இதை வாங்கிக்கோ திருப்பதி. என்னென்ன பண்ணனும்னு நான் சொல்றேன். திருப்பதி புதிய மொபைலை ஆவலுடன் ஏற்றுக்கொண்டு. கண்கலங்க நன்றி சார். ரொம்ப நன்றி. திருப்பதி புதிய மொபைலை கையில் ஏந்தியபடி. சிவசங்கரனையும் கார்த்திகேயனையும் மாறி மாறி பார்க்கிறான். அவன் மனதுக்குள் ஆயிரம் உணர்ச்சிகள் பொங்கி வழிகின்றன. ஒரு புதிய சகாப்தம் அவனுக்குள் பிறக்கிறது. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. காட்சி 11. அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம். கார்த்திகேயன் சிவசங்கரன் மற்றும் திருப்பதி ஆகியோர் இருக்கிறார்கள். திருப்பதி தனது புதிய ஆண்ட்ராய்டு மொபைலுடன் அமர்ந்திருக்கிறான். ஆர்வத்துடன் கார்த்திகேயனின் விளக்கத்தை கேட்கிறான். மேசையின் மீது ஒரு சிறிய. ஆனால் தரமான மைக்ரோஃபோன் வைக்கப்பட்டுள்ளது. காட்சி தொடர்கிறது. கார்த்திகேயன் திருப்பதியிடம் கனிவாக. வாங்க திருப்பதி உட்காருங்க. அவனை ஒரு நாட்காலியில் அமரச் சொல்கிறார். இந்த அப்ளிகேஷன்ல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். சிவசங்கரன் நீங்களும் பக்கத்துல வந்து உட்காருங்க. சிவசங்கரனும் திருப்பதிக்கு அருகில் அமர்ந்து கொள்கிறான். கார்த்திகேயன் திருப்பதியின் மொபைல் போனை அவன் கையிலேயே வைத்துக்கொண்டிருக்கும்படி செய்து. அதிலுள்ள தகவல் பரிமாற்ற கழகம் அப்ளிகேஷனைப் பற்றி விளக்கத் தொடங்குகிறார். கார்த்திகேயன் திருப்பதி இந்த அப்ளிகேஷன்ல நீங்க எந்த அச்சு புத்தகத்தையும் ஸ்கேன் பண்ணி படிக்கலாம். படத்துல இருக்கற எழுத்துகளை கூட இது படிச்சு காட்டும். அது மட்டுமல்ல தமிழ்ல நீங்க கேட்கிற எந்த தகவலையும் இது உங்களுக்கு சொல்லும். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறது. இதோட ஒரு சிறப்பு வசதி. திருப்பதி ஆவலுடன் என்ன சார் அது. கார்த்திகேயன் இதுதான் வாய்ஸ் குளோனிங் வசதி. அதாவது உங்க குரலையே AI மூலமா பதிவு செஞ்சு. அப்புறம் நீங்க விரும்பும் எந்த உரையையும். புத்தகத்தையும் கட்டுரையையும் உங்க குரலிலேயே இந்த அப்ளிகேஷன் பேச வைக்கும். நீங்க பேசினால்தான் உங்க குரல் கேட்கும்னு இல்ல. இந்த அப்ளிகேஷனே உங்க குரலில் பேசும். திருப்பதிக்கு கண்கள் விரிகின்றன. அவன் நம்ப முடியாமல் போனை மீண்டும் ஒருமுறை தடவி பார்க்கிறான். திருப்பதி குரல் தழுதழுக்க. என் குரலிலேயேவா. நிஜமாவே சாத்தியமா சார். நான் என் குரல்ல புத்தகம் படிக்கலாம் சொல்றீங்களா. கார்த்திகேயன் ஆமாம் திருப்பதி. அதுதான் இந்த அப்ளிகேஷனோட புது மற்றும் தனித்துவமான வசதி. இது ஒரு. பக்கம் 10. பரிசோதனை பதிப்பு பீட்டா வெர்ஷன். இதை இலவசமாகவே எல்லோரும் பயன்படுத்தலாம். சிவசங்கரன் ஆச்சரியத்துடன் இது ரொம்ப பெரிய விஷயம் கார்த்திகேயன் சார். திருப்பதிக்கு இது ஒரு மிகப்பெரிய கனவு. கார்த்திகேயன் திருப்பதியை பார்த்து. இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா. உங்க குரலை முதல்ல இதுல பதிவு செய்யணும். ஒரு 5 லிருந்து 10 நிமிஷம் உங்க குரலை பதிவு செய்ய வேண்டியிருக்கும். நாங்க சொல்ற சில வரிகளை நீங்க படிச்சு பதிவு செய்யணும். அதை வெச்சு தான் உங்க குரல் மாதிரி AI பயிற்சி பெறும். திருப்பதி ஆனந்த அதிர்ச்சியில் நான் இப்போவே பண்றேன் சார். எப்படி பண்ணனும்னு சொல்லுங்க. கார்த்திகேயன் புன்னகையுடன் பொறுமை திருப்பதி. ஒரு சின்ன பயிற்சி கொடுத்துட்டு. எப்படி பதிவு செய்யணும்னு சொல்றேன். இது கொஞ்சம் துல்லியமா செய்ய வேண்டிய வேலை. உங்க குரல் தெளிவாக இருக்கணும். திருப்பதி தன் புதிய மொபைல் போனை இறுக்கி பிடித்துக்கொள்கிறான். அவன் முகத்தில் ஒரு கனவு நனவாகும் தருணத்தின் ஆவல் தெரிகிறது. கார்த்திகேயன் விளக்க தயாராகிறார். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. காட்சி 12. அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம். கார்த்திகேயன் சிவசங்கரன் மற்றும் திருப்பதி ஆகியோர் இருக்கிறார்கள்.
திருப்பதி தனது புதிய ஆண்ட்ராய்டு மொபைலுடன் அமர்ந்திருக்கிறான். ஆர்வத்துடன் கார்த்திகேயனின் விளக்கத்தை கேட்கிறான். மேசையின் மீது ஒரு சிறிய ஆனால் தரமான மைக்ரோஃபோன் வைக்கப்பட்டுள்ளது. காட்சி தொடர்கிறது. கார்த்திகேயன் திருப்பதியிடம் சரி திருப்பதி. இப்போ உங்க குரலை எப்படி பதிவு செய்யணும்னு பார்க்கலாமா. இதுல ஒரு மைக்ரோஃபோன் இருக்கு. அது உங்க குரலை துல்லியமா பதிவு செய்யும். கார்த்திகேயன் மைக்ரோஃபோனை திருப்பதிக்கு அருகில் வைக்கிறார். சிவசங்கரன் ஆர்வத்துடன் பார்க்கிறான். கார்த்திகேயன் இந்த அப்ளிகேஷன்ல குரல் பதிவு வாய்ஸ் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்ட உடனே அது சில வரிகளை படிக்குமாறு கேட்கும். அந்த வரிகளை நீங்க தெளிவா நிதானமா சத்தமா படிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சிகளை காட்டாமல் சீராக படிக்கணும். திருப்பதி மைக்ரோஃபோனை தொட்டு பார்க்கிறான். ஒருவித பரவசத்துடன் சரி சார். நான் தயார். கார்த்திகேயன் இப்போ இந்த போன்ல நான் அந்த குரல் பதிவு ஆப்ஷனை தொடுறேன். கார்த்திகேயன் மொபைலில் அந்த ஆப்ஷனை தொடுகிறார். ஒரு பீப் சத்தம் கேட்கிறது. பிறகு ஒரு கணினி குரல் திருப்பதியை பார்த்து சில வரிகளை படிக்கச் சொல்கிறது. கணினி குரல் தயவுசெய்து பின்வரும் வரிகளை படிக்கவும். காலம் ஒரு நதியைப் போல வேகமாக ஓடுகிறது. அதை ஒருபோதும் திருப்பிப் பெற முடியாது. திருப்பதி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு. முதல்முறையாக ஒரு மைக்ரோஃபோன் முன் பேசும் பரவசத்துடன். ஆனால் தெளிவான குரலில் காலம் ஒரு நதியைப் போல வேகமாக ஓடுகிறது. அதை ஒருபோதும் திருப்பிப் பெற முடியாது. பக்கம் 11. கார்த்திகேயன் ரொம்ப நல்லது. அடுத்த வரி. அறிவின் ஒளி இருளை நீக்கும் அதுவே உண்மையான சுதந்திரம். திருப்பதி அறிவின் ஒளி இருளை நீக்கும் அதுவே உண்மையான சுதந்திரம். இப்படியே அடுத்த 5 முதல் 7 நிமிடங்கள் வரை. திருப்பதி பல வரிகளை பதிவு செய்கிறான். அவனது குரலில் முதலில் ஒரு தயக்கம் இருந்தாலும். போகப் போகத் தெளிவும் ஒருவித நம்பிக்கையும் தெரிகிறது. சிவசங்கரன் திருப்பதியின் குரல் பதிவை கேட்டுக்கொண்டே. அவன் முகத்தில் ஒரு பெருமித புன்னகை பூக்கிறது. கார்த்திகேயன் பதிவு முடிந்ததும் சரி. இப்போ போதும் திருப்பதி. உங்க குரல் வெற்றிகரமா பதிவு செஞ்சுட்டோம். இந்த பதிவு இப்போ எங்க சர்வர்ல ப்ராசஸ் ஆகும். உங்க குரலோட தனித்தன்மைகளை AI கத்துக்கிட்டு. உங்க குரல் மாதிரி பேச ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு சில நிமிடங்கள் ஆகலாம். திருப்பதி ஆவலுடன் அப்போ என் குரல்ல தகவல் பரிமாற்றக் கழகம் பேசுமா. நான் படிச்ச வரிகளைத் தவிர வேற எதைச் சொன்னாலும் பேசுமா. கார்த்திகேயன் ஆமாம் திருப்பதி. அதுதான் குரல் குளோனிங் அற்புதம். உங்க குரலோட டோன் மாடுலேஷன் உச்சரிப்பு எல்லாவற்றையும் AI புரிஞ்சுக்குற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். அதுக்கு அப்புறம் நீங்க எந்த உரையை கொடுத்தாலும். அது உங்க குரலிலேயே ஒலிக்கும். திருப்பதி தனது மொபைலை பிடித்துக்கொண்டு. கார்த்திகேயனையும் சிவசங்கரனையும் பார்த்து பரவசத்தில் இருக்கிறான். அவனது வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போவதை அவன் உணர்கிறான். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. காட்சி 13. அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம். கார்த்திகேயன் சிவசங்கரன் மற்றும் திருப்பதி ஆகியோர் இருக்கிறார்கள். திருப்பதி தனது குரல் பதிவு முடிந்தவுடன் பரவசத்தில் இருக்கிறான். காட்சி தொடர்கிறது. குரல் பதிவு முடிந்த பிறகு. திருப்பதி புதிய மொபைலை கையில் பிடித்துக்கொண்டு. பரவசத்தில் என் குரலிலேயே தகவல் பரிமாற்றக் கழகம் பேசுமா. நான் படிச்ச வரிகளைத் தவிர வேற எதைச் சொன்னாலும் பேசுமா. கார்த்திகேயன் ஆமாம் திருப்பதி. அதுதான் குரல் குளோனிங் அற்புதம். உங்க குரலோட டோன் மாடுலேஷன் உச்சரிப்பு எல்லாவற்றையும் AI புரிஞ்சுக்குற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். இப்போ உங்க குரலை AI பயிற்சி செய்யுது. ஒரு சில நிமிடங்கள்ல இது முடிஞ்சிரும். சில நிமிடங்கள் அமைதி நிலவுகிறது. மூவரும் ஆவலுடன் மொபைலை உற்று நோக்குகிறார்கள். பின்னர் ஒரு அறிவிப்பு சத்தம் கேட்கிறது. கணினி குரல் போனிலிருந்து குரல் மாதிரி உருவாக்கம் வெற்றிகரமாக முடிந்தது.
திருப்பதி உடனே. சார் முடிஞ்சிடுச்சா. கார்த்திகேயன் ஆமாம் திருப்பதி. முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க விரும்பியதை செய்து பார்க்கலாம். இதுல ஒரு சின்ன பத்தியை நான் தயார் செஞ்சு வச்சிருக்கேன். அதை தொடுங்க. திருப்பதி கார்த்திகேயன் சொல்லும் இடத்தை தொடுகிறான். அடுத்த கணம் அந்த மொபைல் போனில் இருந்து ஒரு தெளிவான. ஆனால் திருப்பதியின் பக்கம் 12. குரலிலேயே ஒரு பத்தி வாசிக்கப்படுகிறது. அப்ளிகேஷன் திருப்பதியின் குரலில். இருள் சூழ்ந்த உலகிலும் அறிவின் வெளிச்சம் ஒருபோதும் அணையாது. கனவுகள் நிஜமாகும் தருணங்கள். நம்பிக்கையின் ஒளியை பாய்ச்சுகின்றன. திருப்பதி அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். அவன் கையில் இருந்த போனை இன்னும் இறுக்கமாக பற்றிக்கொள்கிறான். அவன் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வழிகிறது. அவனது கனவு இப்போது அவனது சொந்த குரலிலேயே அவனுடன் பேசுகிறது. திருப்பதி கதறி அழுகிறான். ஆனந்த மிகுதியில் என் குரல். இது என் குரல். நான் நம்பவே முடியல. சங்கர் இது என் குரல். நான் இப்போ புத்தகத்தை படிக்கப் போறேன். என்னோட குரல்லையே. அவன் சிவசங்கரனை இறுக்கி அணைத்துக் கொள்கிறான். சிவசங்கரன் கண்கலங்கி திருப்பதியை அணைத்துக் கொண்டு. ஆமாம்டா. இதுதான்டா உன் சர்ப்ரைஸ். உன் ஆசை நிறைவேறிடுச்சுடா. கார்த்திகேயன் சிரிப்புடன் திருப்தியுடன் ரொம்ப நன்றி. இந்த வார்த்தையை கேட்டதும் திருப்பதியும் சிவசங்கரனும் கார்த்திகேயனை நோக்கித் திரும்பி. ரொம்ப நன்றி என்று மீண்டும் ஒருமுறை சொல்கிறார்கள். மூன்று பேரும் ஆனந்த மிகுதியில் ஹா 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 என்று சத்தமாகச் சிரிக்கிறார்கள். அவர்களின் சிரிப்பு அந்த அறையையே மகிழ்ச்சியால் நிரப்புகிறது. காட்சி மெதுவாக மறைகிறது. காட்சி 14. அரங்கம் நாதன் மாஸ்டரின் வகுப்பு. நாதன் மாஸ்டர் தனது மாணவர்களுக்கு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். காட்சி தொடர்கிறது. நாதன் மாஸ்டர் ஆமாம்டா. அப்புறம் என்ன. திருப்பதி ரொம்ப சந்தோஷமா. அவனோட புது போன்ல அவனோட குரல்லையே எல்லா புத்தகங்களையும் படிக்க ஆரம்பிச்சுட்டான். அவனோட உலகம் ரொம்பவும் பெருசாகிடுச்சு. மாணவர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கேட்கிறார்கள். மாணவன் 1 வாவ். அப்போ தகவல் பரிமாற்ற கழகம். அப்ளிகேஷன்ல வாய்ஸ் குளோனிங் வசதி இப்போ இருக்குதா மாஸ்டர். நாதன் மாஸ்டர் ஆமாம்டா. இன்னைக்கு அது ஒரு பொதுவான வசதியா இருக்கு. பார்வையற்ற பலருக்கும் வாசிப்புல ஆர்வமுள்ள பலருக்கும் அது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. ஒருத்தரோட கனவு எப்படி ஒரு பெரிய கண்டுபிடிப்பா மாறுது பார்த்தீங்களா. நாதன் மாஸ்டர் ஒரு திருப்தியான புன்னகையுடன் மாணவர்களை பார்க்கிறார். கதை இங்கே நிறைவடைகிறது. காட்சி முழுமையாக மறைகிறது.